பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 1 24 வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அழைக்கப்பட்டவருக்கு தேவன் பலனும் ஞானமுமாயிருக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேக காரியத்தில் நாம் தோல்வி அடைவதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்று, தேவனுடைய பலன் நமக்குள் இல்லாததுனால. 2, தேவ ஞானம் நமக்குள் இல்லாததுனால நாம் தோல்வி அடைகிறோம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சகலமும் நன்மைக்கு எதுவாதாங்க நடக்கும். ரோமர் 8 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய அழைப்பிற்கு பின்பாக ஒரு தெய்வ திட்டம் இருக்குங்க. பிரைஸ் தி லார்ட். தேவன் செயல்படுகிறார். சும்மா நானும் அழைக்கப்பட்டேன், நானும் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படி இல்லை. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பிற்கு பின்பாக தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. நம்ம அதை மறந்துட்டோம். நான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்களேன், நான் சொல்லுவேன், உங்களுடைய அழைப்பை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளும்போது, தேங்க்யூ லார்ட். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம சரியாய் புரிந்து கொண்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இடறதலே இல்லைங்க. ஏன்னா நாம் அழைக்கப்பட்டது தேவனால். நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கி நான் சொல்லுவேன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 1:16 வாசித்து பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஏங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு தேவ பலனே. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை நாம் பேசும் பொழுது, அது எனக்கு வேண்டிய பலனை, எனக்கு வேண்டிய ஆற்றலை இந்த வார்த்தை கொடுக்கிறதுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. கெட்டு போகிறவனுக்கு இந்த வார்த்தை பைத்தியமாய் தெரியலாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு இது தேவ பலன். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த காலவேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற
ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீ தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறீரே. வேலையை செய்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் தேவ பலத்தையும் தாங்கப்பா. ஜெயத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.